Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic second standard இரண்டாம் வகுப்பு பருவம் 1 பாடம் 3. சொல்லாதே சொல்லாதே. நீல வானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே பறவையிடம் சொல்லாதே. நீல வானம், வானம் எவ்வளோ பூமியிலேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது வானம். இப்போ இந்த வானம் ரொம்ப தூரமாக இருக்கிறதால இந்த பறவை நினச்சா என்ன பண்ண முடியாது, அதால் செல்ல முடியாது இல்லையா? அதனால் நம்ம எப்போவுமே நம்மளால் முடியும் அப்படின்ற தாட்டை நம்ம உருவாக்கிக்கணும். அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே கரடியிடம் சொல்லாதே. அடர்ந்த காடு ரொம்ப இருட்டாக இருக்கும் இல்லையா? அந்த கரடி நினச்சா அதனால் அங்கே இருக்க முடியாது. அதனால் அங்கே கரடியிடம் சொல்லாதேன்னு சொல்கிறாங்க. பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே. பெரிய கடல் ஆழம்னு நினச்சா அந்த மீன் அந்த கடலில் இருக்காது. ஸோ அந்த மீனிடம் என்ன சொல்லக்கூடாது, ஆழம்னு பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கற்பது எதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே. கற்பது படிக்கிறத ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சா நம்மளால் படிக்க முடியாது. இது ரொம்ப ஈஸி, இது நம்மளால் படிக்க முடியும் அப்படின்னு நல்ல நல்ல திறமையை வளர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லாவும் படிக்கணும். அதை தான் கற்பதும் ரொம்ப கஷ்டம் கிடையாது, கடினம் என்பது இல்லை. கற்பது எதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இது ஃபுல்லாக இன்னொரு முறை படிக்கிறேன், நீங்களும் என் கூட சொல்லுங்க. நீல வானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே. அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே. பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே. கற்பது எதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே. பயிற்சி பக்கம் 19. படித்து பழகுவோம். தூரமென்று, ஆழமென்று, இருண்டதென்று, கடினமென்று, பறவையிடம், கரடியிடம், மீன்களிடம், எங்களிடம். படிப்போம், சொல்ல கேட்டு எழுதுவோம். படிக்கலாமா? பறவை, கரடி, மீன்கள், இருட்டு, ஆழம், கடினம், தூரம், நீலவானம், அடர்ந்த காடு, பெரிய கடல். பொருத்துவேன், யாருக்கு எது கடினம் இல்லை? பறவை. வானத்தின் தொலைவு, பறவை எங்கே இருக்கு? வானத்தின் தொலைவு, வானத்தில் இருக்கு. கரடி காட்டின் இருட்டில் இருக்கும். மீன் கடலின் ஆழம், கடல்ல இருக்கும். குழந்தைகள் கற்றுக்கொள்ளுதல், குழந்தைகள் என்ன பண்ணும்? கற்றுக்கொள்ளணும். பேசுவோம் வாங்க, இப்பாடலில் உங்களுக்கு பிடித்தவை பற்றி கலந்துரையாடுவோம். இந்த பாடலில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? நீல வானம் தூரம்னு நினைச்சா பறவை போகாது. அடர்ந்த காடு இருண்டதென்று, இருட்டுன்னு நினைச்சா என்ன பண்ணாது? கரடி செல்லாது. பெரிய கடல் ஆழம்னு நினைச்சா மீன்கள் அதில் நீந்தாது. அந்த மாதிரி நம்ம படிக்கிறதும் கஷ்டம்னு நினச்சா நம்மளால் படிக்க முடியாது. நம்மளால் எல்லாமே ஈஸி, ரொம்ப நல்லாவும் படிக்கணும். ஓகேவா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் பாருங்கள், பக்கம் 20. இவர்களுக்கு எது எளிதானது செய்வோம். எது எளிதோ அதை நம்ம என்ன பண்ணுவோம்? டிக் பண்ணலாமா? வாங்க, முதல்ல இது என்ன படம்? குரங்கு இருக்குல்ல. வானில் பறப்பேன், குழி பறிப்பேன், மரம் ஏறுவேன். இதில் மங்கி என்ன பண்ணுவோம்? குரங்கு மரம் ஏறும் இல்லையா? மரம் ஏறுவேன். மயில் என்ன பண்ணும்? நன்றாக பேசுவேன், நீரில் நீந்துவேன், நடனம் ஆடுவேன். இது என்ன பண்ணும்? நல்லா நடனம் ஆடும். நத்தை வேகமாக ஓடுவேன், ஓட்டை சுமப்பேன், பாடல் பாடுவேன். இது என்ன இருக்கு? இதில் ஓட்டை சுமப்பேன். நாய் என்ன பண்ணும்? மோப்பம் பிடிப்பேன், மரம் ஏறுவேன், கூடு கட்டுவேன். என்ன பண்ணணும்? இது மோப்பம் பிடிப்பேன். பாடலில் உள்ள
ஒத்தை ஓசையில் முடியும் சொற்களை எழுதுவேன். பாடலில் இருக்க சொற்கள் பாருங்க. ஒத்தை ஓசையில் முடிகிற சொற்கள். இடம் அப்படி இருக்குல்ல, கரடியிடம், பறவையிடம், மீன்களிடம், தூரமென்று, ஆழமென்று, இருண்டதென்று. ஓகேவா சில்ட்ரன்? எழுதிக்கோங்க எல்லாம். முதல் எழுத்தை மாற்றி எழுதுவேன். முதல் எழுத்தை என்ன பண்ணணும்? நம்ம மாற்றி எழுதணும். முதலாவது அவங்களே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, எடுத்துக்காட்டுக. ஆடு. இந்த ஆ சேஞ்ச் என்ன எழுதியிருக்காங்க? பாடு. காடு. வால், கால், பால். படை, கடை, வடை. கல், பல், புல். ஓகேவா சில்ட்ரன்? எழுதிட்டீங்களா? பலமுறை சொல்லி பழகுவோம். இந்த ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள், அதனால் நம்ம வாயாலையும் நுழையாது சீக்கிரமாக. ஸோ இதை நம்ம பலமுறை சொல்லி பார்க்கணும். சறுக்கு மரத்தில் சறுக்கலாம், வழுக்கு மரத்தில் வழுக்கலாம். சறுக்கு மரத்தில் சறுக்கலாம், வழுக்கு மரத்தில் வழுக்கலாம். காற்றிலே பறந்த கீற்று சேற்றிலே விழுந்தது. காற்றிலே பறந்த கீற்று சேற்றிலே விழுந்தது. உருண்டு விழுந்த உருளை உருளுது புருளுது. உருண்டு விழுந்த உருளை உருளுது புருளுது. தேங்க்யூ சில்ட்ரன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.